ஹலோ விவஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஸ்டம் டூத் பற்றி தான். ஓகேவா? விஸ்டம் டூத்னா என்ன அப்படின்னா ஞானப்பற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கடவாய் பற்கள். ஓகேவா? இது பொதுவாக 17 வயதுலேருந்து 25 வயதில் தான் வளரும். ஓகேவா? நம்ம ஊர்ல எல்லாம் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் 32 பற்கள் இருக்காது. எல்லாருக்குமே 28 பற்கள் இருக்கும். அந்த கடைசியா வளரக்கூடிய பற்களை தான் ஞான பற்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 4 பக்கம் வளர்றத பொறுத்து 32 பற்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி சரியான முறையில் மற்ற பற்கள் வளர்ந்துருக்க மாதிரி இதில் வளர்ந்துருக்காது. அது வளர்றதுக்கு சரியான இடம் இருக்கு, தாடை பகுதியில் இடம் இருக்கு அப்படின்னா நல்ல முறையில் வளர்ந்துரும். இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி கிராஸாக வளரும். முன்பல் இருக்கக்கூடிய பகுதியில் சாஞ்ச மாதிரி இருக்கும். அது மீசியோ ஆங்குலார் இம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எலும்பு பகுதி இருக்க பக்கம் இருக்கும், அதை டிஸ்டோ ஆங்குலார் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு தலைகீழா இருக்கும், இன்வெர்டடா இருக்கும். ஒரு சிலருக்கு நேரம் முளைக்கிறதே கொஞ்சம் பாதி முளைச்சு பாதி வெளியில வராம இருக்கும். ஸோ அதை வெர்டிக்கல் இம்பாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஞானப்பற்கள்ல வலி அடைக்க முடியாதா, எடுத்து தான் ஆகணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஞானப்பற்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டென்டிஸ்ட் நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த டூத்தோடைய பொசிஷன், அதோடைய ரூட் மார்ஃபாலஜியை பொறுத்து தான் நம்மளால அந்த பல்லை வேர் சிகிச்சை பண்ணி அடைக்க முடியுமா முடியாதா அப்படின்றது. ஓகேவா? அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஏன்னா ப்ராப்பராக நம்மளால க்ளீன் பண்ண முடியாது இந்த மாதிரி கிராஸாக முளைச்சிருக்கும் போது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம அந்த பல்லை ரிமூவ் பண்ணுறது தான் நல்லது. ஓகேவா? ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா சாதாரண முறையில் பல்லை எடுக்கிற மாதிரி நம்மளால் அந்த பல்லை எடுக்க முடியாது. ஓகேவா? அதை சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்ன அப்படின்னா அந்த பல்லை மூடி இருக்கக்கூடிய சதை பகுதியை கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே அந்த பல்லை சுற்றி ஏதேனும் எலும்பு பகுதிகள் இருந்தால் அதை லைட்டாக ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பல்லை நம்ம வெளியில் எடுத்துட்டு திரும்ப அந்த சதை பகுதி மூடுவதற்காக தையல் போட்டுருவோம். திரும்ப 1 வீக் கழித்து நம்ம தையல் பிரிச்சுக்க சொல்லுவோம். அதோடைய ப்ரொசீஜர். இப்போ இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டாக்டர் இந்த பல்லை எடுக்காமல் ஏதாவது பண்ணி காப்பாற்றலாமா, டேப்லெட் மட்டும் போட்டு காப்பாற்றலாமா அப்படின்னு. டேப்லெட் போட்டிங்கன்னா அந்த நேரத்துக்கு வலி குறையும். ஸோ திரும்ப திரும்ப அந்த இடத்துல ஒரு ஃபுட் மெட்டீரியல் லார்ஜ் ஆகுறதுனாலையோ, ஸோ இம்ப்ராப்பராக நம்மளால் க்ளீன் பண்ண முடியாதனாலையோ நமக்கு என்ன வரும் அப்படின்னா வலி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு இடம் கொடுக்காம நம்ம அந்த பல்லை எடுத்துக்கிறது நல்லது. அடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடைச்சி காப்பாற்றிக்கலாம். ஓகேவா? இன்னொன்று, அந்த பல்லு மேலே ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சதை வளர்ந்துருக்கும். அதை நம்ம பெரிகோரனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அந்த மேல் பல் கடிபடும் போது அந்த சதை இம்பிஞ்ச் ஆகும்போது அந்த பல்லில் வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதையிலையும் வலி வரும். ஓகே, இது எல்லாத்தையும் தவிர்த்து ஆரோக்கியமான முறையில் பற்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.